Hello students, 10th Maths Chapter 3 Algebra example 3.16 இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find அப்படின்னு சொல்லிட்டு first subdivision பாருங்க. 14x power 4 by y divided by 7y divided by 3y power 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றணும் அப்படின்னா தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிரும். சரிங்களா, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டிவிஷன் சிம்பிள் பார்த்துட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது மல்டிப்ளிகேஷனை மாற்றிட்டு இது ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் 14x பவர் 4 டிவைடட் பை 1 இன்டூ போட்டோம் அப்படின்னாலே இந்த 3y பவர் 4 மேலே வந்துடும். டிவைடட் பை இந்த 7x வந்து கீழே போட்டுருவோம். ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே செய்யலாம். சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுறதை பண்ணிக்கலாம். இந்த y போயிடும், இங்கே வந்து கியூப் மட்டும் இருக்கும். இங்கே எக்ஸ் போயிடும், இங்கே வந்து எக்ஸ் கியூப் மட்டும் இருக்கும். அது மாதிரி 7 1 டைம் வரும், இது வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் எதெல்லாம் 2x கியூப் இன்டூ 3y கியூப்னு இருக்கு. இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம்ல. ஸோ 3 2s are 6, 6x கியூப் y கியூப் இப்படி எழுதிக்கலாமா? சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை x plus 4 divided by x minus 4 divided by x plus 4 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் நம்ம டிவிஷன் சிம்பிள் இருக்கதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இது ரெசிப்ரோக்கல் ஆகும். சரியா, சொல்யூஷன் x ஸ்கொயர் மைனஸ் 16 divided by x plus 4 into இங்கே x plus 4 ரெசிப்ரோக்கல் ஆகனால இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும், divided by x minus 4. சரிங்களா, இப்போ இந்த டேர்ம் பாருங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த டேர்ம் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 4 ஸ்கொயர் அப்படின்னு போடலாம்ல. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர். சரியா, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இதை பார்த்தோன்னா என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகே, அதுபடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. சரிங்களா, இப்போ கேன்சல் பண்ணுறதை பண்ணிக்கலாமா? இந்த எக்ஸ் பிளஸ் 4 கேன்சல் பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 4 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் எக்ஸ் பிளஸ் 4 மட்டும்தான் இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். சரிங்களா, தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 16x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 டிவைடட் பை 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை 8x ஸ்கொயர் பிளஸ் 11x பிளஸ் 3 divided by 3x square minus 11x minus 4 அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவும் அதே மெத்தட் தான். டிவிஷன் இருக்கு, ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம் சொல்யூஷனில். ஸோ சொல்யூஷன் 16x square minus 2x minus 3 divided by 3x square minus 2x minus 1 into இந்த டேர்ம் மேலே வருது. ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 4 டிவைடட் பை 8x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 3. சரிங்களா, இப்போ இது எல்லாமே நம்ம வந்து சம் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு டேர்மையும் சம் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு டேர்மாக அப்படி கிடைக்கும் போது நம்ம கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு இதையும் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ 6 3s are என்னது? சாரி, 16 3s are 16 3s are 16 3s are என்னது? 6 3s are 18, 8 மீத 1 3 48. சரிங்களா, அப்போ இந்த டேர்முக்கு நான் ஃபர்ஸ்ட் செய்ய போறேன். 16x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 அப்படின்றதுக்கு நான் செய்ய போறேன். 16 3s are என்னது? 48ன்னு வந்திருக்கு. மைனஸ் 48 இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ் 48 அப்படின்னு வந்திருக்கு. நம்மளுக்கு இது பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 45 வரணும், ஆனால் அடிஷன் பண்ணும்போது மைனஸ் 2 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் மைனஸ் 8 இன்டூ 6 6 8s are 48.
மைனஸ் இங்கேயும் வருமா? அது மாதிரி இங்கே கிரேட்டர் நம்பர் சைன் போட்டு அதை தான் பண்ணுவோம். -8 + 6 அப்படின்னா ரெண்டையும் மைனஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா இங்கே கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் இருக்குது. ஸோ -2 அப்படின்னு வேல்யூ கிடைக்குமா? ஸோ நான் இந்த நம்பருக்கு சம் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு இது கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இங்க முன்னாடி இங்க 16 எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதால இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுவோம்ல. ஸோ 16ஆல அது ரெண்டையும் டிவைட் பண்றேன். பண்ணணும் அப்படின்னா 8 1 டைம்ஸ் வரும். 8ல வந்து 16 வந்து 2 டைம்ஸ். 8 2s are 16. சரிங்களா? அப்போ 1 - 1/2 அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து 2 டேபிள்ல தான் போகும். ஸோ 3 டைம்ஸ் 2 டேபிள்ல, இது வந்து 8 டைம்ஸ் 2 டேபிள்ல வரும். சரிங்களா? 3/8 அப்படின்னு இருக்கு. இப்போ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? which is equal to எக்ஸுக்கு பக்கத்துல இந்த டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கும் அதை வந்து எக்ஸுக்கு பக்கத்துல போடுவோம். அப்போ 2x - 1 சரியா இன்டூ 8x - 3 சாரி +3 ஏன்னா இங்க வந்து பிளஸ் தான் இருக்கு. ஸோ 8x + 3 சரியா? இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது. இதுக்கு ஸ்ப்ளிட் பண்ண ஆன்சர் வந்து இது வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த நம்பர் பார்ப்போம். இது வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நம்பர் 3x² - 2x - 1. இப்போ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது -3 அப்படின்னு கிடைக்கணும். ஆனால் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு -2ன்ற வேல்யூ கிடைக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 3 1 is 3 போடுறேன். இங்கே மைனஸ் போடுறேன். மல்டிபிள் பண்ணும்போது -3 வந்துடும். அடிஷன் பண்ணும்போது -2 வருமா? ஸோ அப்படி டேரெக்டாக பாருங்கள். இங்கே வந்து 3ன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு 3 இருக்குது. ஸோ அந்த 3ஆல் ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுவோம்ல. டிவைட் பண்ணால் என்ன வரும்? இங்கே வந்து 1 வந்துடும். இங்கே 1/3 அப்படியே தான் இருக்கும். இப்போ 1 இருக்கனால x - 1 இன்டூ 3x + 1 3x + 1 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து இந்த நம்பர் பண்ண போகிறேன். 3x² - 11x - 4 okay is equal to 4 3s are 12. ஸோ 12 வரணும். ஆனால் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு -11 வரணும். ஸோ நான் வந்து 12 1 is 1 போடுறேன். சரிங்களா? 12 1 is 12ன்னு போடுறேன். ஸோ போடும்போது இங்கே -11 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கணும். ஸோ நான் வந்து இங்கே மைனஸ் போடுறேன். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -12 தான் வேல்யூ இங்கேயும் கிடைக்கும். ஸோ இங்கே மைனஸ் போட்டேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் -12 வருமா? ரெண்டையும் அடிஷன் பண்ணாமல் -12 + 1 அப்படின்னா கிரேட்டர் நம்பர் சைன் தான் பண்ணுவோம். ஸோ -11 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இங்கே 3 இருக்கா? இந்த 3யை இந்த ரெண்டு நம்பருக்கும் டிவைட் பண்ணுவோம்ல. ஸோ டிவைட் பண்ணுங்க. பண்ணும்போது இது வந்து இங்கே வந்து 4 வந்துடும். ஸோ x - 4 இன்டூ 3x + 1 புரியுதா? அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 8x² + 11x + 3 அப்படின்னு இருக்கு. இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். 8 3s are என்னது 24. ஆனால் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 11ன்ற வேல்யூ கிடைக்கணும். அதே 8 3s are போட்டாலே வரும். 8 3s are 24 வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 11 வந்துருச்சா? ஸோ அடுத்து பாருங்க x² பக்கத்தில் ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அதால் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 8 போடுறேன். கேன்சல் பண்ணும்போது இங்கே 1 வந்துடுது. இங்கே 3/8 அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? x + 1 இன்டூ இந்த 8 வந்து x பக்கத்தில் வரும். ஸோ 8x + 3 8x + 3 அப்படி நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ 4 இதுக்குமே நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஸோ நாளையும் வந்து அந்த இதில் இந்த ஃபார்மேட்டில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த இதில் அந்தந்த பிளேஸில் இதுக்கு நாலுக்குமே கண்டுபிடிச்சி வச்சு அந்தந்த பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ which is equal to ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? 2x - 1 இன்டூ 8x + 3 டிவைடட் பை x - 1 into 3x + 1 into x - 4 into 3x + 1 divided by x + 1 into 8x + 3. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். அது எல்லாத்தையும் சம் ப்ராடக்ட் ஒவ்வொரு டேர்மையும் சம் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்குது இதுதான். கேன்சல் பண்ணுறதா பண்ணிக்கலாம். 3x + 1ஐயும் அந்த 3x + 1ஐயும் கேன்சல் பண்ணுறேன்.
அது மாதிரி இந்த 8x + 3ஐயும் இந்த 8x + 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். வேற என்ன கேன்சல் பண்ற மாதிரி இருக்கு? 2x - 1 எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. 2x - 1 into x - 4 divided by x - 1 x + 1. சரியா? இப்படிதான் நம்மளுக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தா எப்படி இருக்கு? a + b a - b மாதிரி இருக்கா? ஸோ நான் அதை வந்து சேர்த்து x² - 1² அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 2x - 1 into x - 4 divided by x² - 1². 1² போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ நான் இதோட இந்த சம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்? இதை உள்ள மல்டிபிள் பண்ணலாம். இதை உள்ள மல்டிபிள் பண்ணி ஈச் டேர்மையும் மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதலாம். இல்லை இப்படியே நான் சிம்பிளிஃபை இப்படியே ஸ்டாப் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.